اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. فاعف عنا يا كريم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية أبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العظيم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவருமுடன் கொண்டு கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கத்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவன் தூதர் நமதினால் காத்தம் நபி, முத்திர நபி, சம்மல் நபி, சீரிய நபி, அஹமது முஸ்தபா முஹம்மது அல்லாஹ் சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோழாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிறைவுடைய சாந்தி என்னும் சமாதானமலை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஏறத்தாழ ரமலானுடைய இறுதி நாட்களில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். துவங்கியது எப்பொழுது என்பது என்பதற்குள் உருண்டோடிவிட்டது. 25 நாட்கள் ஓடியது எப்படி என்பதை எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கால சுழற்சிகள் சுழன்று கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மகத்துவத்தை பற்றியும் அதில் எந்தெந்த நன்மைகள் எல்லாம் எப்படியெல்லாம் பேர வேண்டும் என்பதை பற்றியும் நாம் ஏராளமான விஷயங்களை பார்த்து வந்தோம். அல்லாஹ் தஆலா அதை அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இன்னும் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. அடுத்து எதிர்நோக்கக்கூடியது பெருநாளை பற்றி நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். பெருநாளுடைய காரியங்களில் செல்வதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும், அது ஏன் செய்கின்றோம், பெருநாளில் எப்படி இருக்க வேண்டும், இந்த விஷயங்களை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா எத்தனையோ பேர்களுக்கு, எல்லா நபர்களுக்குமே பண்டிகை காலங்கள் பெருநாட்கள் என்பது இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நபர்களுடைய அந்த அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது என்பது வேறுபட்டதாக இருக்கும். நம்முடைய இஸ்லாம் என்பது சொல்லக்கூடியது எப்படி? ஒரு கிறிஸ்தவத்தை எடுத்தோம்னா அவங்களுக்கும் நியூ இயர், கிறிஸ்துமஸ் இதெல்லாம் ஒரு பெருநாட்களாக அவங்க கொண்டாடுறாங்க. அவர்களுடைய கொண்டாட்டங்கள் எப்படி நாம் பார்த்திருப்போம்.
மாற்று மத சகோதரர்களாக இந்துக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பொங்கல், தீபாவளி போன்ற அவர்களுடைய பண்டிகை காலங்கள் எப்படி கொண்டாடுகின்றார்கள்? நமக்கு 2 பெருநாட்கள் நமக்கும் இருக்கின்றது. இந்த ரமலானுடைய பெருநாள், 2வது ஹஜ்ஜுடைய பெருநாள். இந்த ரமலானுடைய பெருநாளில் நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? இது முழுக்க முழுக்க ஏழைகளே முழுமையாக எண்ணக்கூடிய ஒரு மாதம். ஏழைகளுடைய பசிகளை உணர்வதற்காக அல்லாஹ் நோன்பை அவருக்கு கடமையாக்கினார். ஏழைகள் ஒரு நாள் அல்ல 3 நாட்கள் பசிகளாக பட்டினிகளாக இருந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? நீங்கள் ஒரு 12 மணி நேரங்கள் அதே போன்று நீங்கள் பசியாக பட்டினியாக இருந்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகின்றார். ஆனால் அந்த ஏழைகளுக்கு பசியாக இருக்க விட்டு நாம் ஒன்று கொண்டிருந்தால் பாவத்திற்கு நமக்கு சொந்தக்காரர்களாக ஆகிக்கொண்டே இருப்போம். அதே சமயத்தில் அந்த ஏழைகளுடைய உணர்வுகளை நான் உந்தி நான் அதை ஏற்றுக்கொள்கின்ற என்னிடத்தில் எல்லா வசதிகளும் இருக்கிறது, எல்லாவற்றும் இருக்கிறது, நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அதை நான் உணர்கின்றேன் என்பதாக நாம் உண்ணாமல் பருகாமல் குடிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோமே, இதற்கு நன்மைகள் இருக்கின்றது. 1க்கு 700 அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அந்த பெருநாளுடைய தினமும் கூட, அதற்கு முன்னாலும் கூட அவர்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். அவர்களை நீங்கள் மகிழ்ச்சி படுத்த வேண்டும். ஏழைகளுடைய மகிழ்ச்சியில் தான் அல்லாஹ்வை நாம் காண முடியும். தன்னுடைய பெருமையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். மண் ஒருவர் யார் அந்த பித்ராவை கொடுத்து விட்டு, ஜகாத் என்று சொல்லக்கூடியது இங்கு அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடியது ஈதுல் ஃபித்ரை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அது ஜக்கா என்று ஜகாத் என்பதாகத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஜக்காத் எப்படி கடமையோ கொடுக்கவில்லை என்றால் அதற்காக வேண்டி அவர்களுடைய பொருள்களை நாசமாக அளவிற்கு இருக்கின்ற பவர் அதே ஃபித்ருடைய இதும் இதில் ஃபித்ருடைய காசுகளும் ஜக்காத்திற்கு சமமான ஒரு காசு. ஆனா தமிழ்நாட்டில் தாங்க ஒண்ணு 10 ஆண்டு காலங்கள் மத்தியில் ஆட்சிகள் மாறாமல் இருந்தாலும் எல்லாம் விலையேறிவிட்டது என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒண்ணு மட்டும் இன்னைக்கு வரை தமிழ்நாட்டில் விலையேறவே இல்லை. அதற்கு முன்னுள்ள 10 ஆண்டுகள் காலங்களில் கூட ஒரு 5 ரூபாய் ஏறிக்கிட்டு இருந்துச்சு. 80ங்கிறது 85 ஆச்சு. இப்ப இந்த இருக்கக்கூடிய 10 ஆண்டுல வெளியேறாம ஒண்ணு அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா பித்ருடைய காசை மட்டும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. எனக்கு ஒண்ணும் அதற்குரிய விடைகள் தெரியவில்லை. கேட்டுக்கொண்டேதான் இருக்கோம். 90 ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சு சொல்றாங்க. ஆனா நாம் 100 ரூபாய் கொடுக்கிறதா சரியானதா இருக்கு. ஒரு நபருக்கு 100 ரூபாய் விதமாக பித்ருடைய விலையை நாம் கொடுப்பது எப்ப கொடுக்கணும்? பெருநாள் போறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு, அனாதைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். எப்படி 100 ரூபாய்? எப்படி அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் 100 ரூபாய். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு 10 பேர் இருக்காங்க. அம்மா இருக்கு, அக்கா இருக்காரு, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், மனைவி இருக்கின்றது, மக்கள் இருக்கின்றது, குழந்தைகள் இருக்கின்றது அப்படின்னா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி ஒரு நபருக்கு 100 ரூபாய் விதமாக 10 பேர் இருந்தோம்னா 1000 ரூபாய் கொடுக்கணும். அதே சமயத்தில் அன்று பெருநாளுடைய நாள் அன்று பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் அந்த குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும். நம்ம தெரியணும். பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து விடுகின்றது அப்படின்னா அந்த குழந்தைக்கும்
பித்ருடைய பணம் கொடுத்த தீரணும். தொழுகைக்கு பின்னால் பிறந்துருச்சு அப்படின்னா அவசியம் இல்லை, கொடுத்தால் குற்றம் இல்லை. இந்த பித்ருடைய தொகையை பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும். அவர்கள் ஜகாத்தை கொடுத்து விட்டு பித்ரை கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், அவனுடைய திருநாமத்தை மொழிந்தவர்களாக, தக்பீர்கள் கூறியவர்களாக, விளக்கக்கூடியவர்களாக தொழுகையின் முஸல்லாவின் ஈத்காவின் பக்கம் இவர்கள் விரைந்து வருவார்கள். இப்படி வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் தான் வெற்றியாளர்கள். திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். யார் தங்களுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக, அந்த பெருநாள் திடலுக்கு போவதற்கு முன்பதாக அவர்கள் தங்களுடைய ஜகாத்தை, அதாவது ஃபித்ராவை கொடுத்து விட்டு முழுமையாக கொடுத்து விட்டு வருவார்கள். எதுக்கு அவங்க அப்ப கொடுக்கணும்? முன்னாடி கொடுக்கணும். எப்ப இருந்து கொடுக்கலாம்? பிறை பார்க்கப்பட்ட நேரத்திலிருந்து கொடுக்கலாம். பிறை எப்பொழுது தெரிந்து விட்டதோ ஷவ்வாலுடைய பிறை அப்பொழுது கொடுக்கலாம். சரி, மொத்தமா நாங்க சேர்த்து வச்சு கொடுக்கலாமாங்க? எல்லாத்திலும் ஊர்ல இருக்கவங்க எல்லாத்திலும் நாங்க வாங்குறோம், ஒவ்வொரு நபருக்கா போகுது, நாங்க இவ்வளவு சேர்த்து வச்சு கொடுக்கலாம்னா சேர்த்து வச்சு கொடுக்கலாம். எதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டதோ அதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். என்ன செய்யறாங்க? ஜக்காத்துடைய ஃபித்ராவுடைய பணம் சொல்லிட்டு வாங்குறது, வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா அதுல 8,000 ரூபாய் இல்ல 6,000 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு அதுக்காண்டி பேங்க் காசை எடுத்து நாங்க பொது நிதியை வச்சுக்கிறோம் அப்படின்னு செய்யறது கிடையாது. ஃபித்ராவுடைய பணத்தை மட்டும் ஃபித்ராவுக்கு முழுமையாக செலவழிக்கும். அது முழுமையாக ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு என்ன 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அப்படி முழுமையாக செலவழிக்கணும். இது போக்குவரத்திற்குரிய பயணப்படியை கூட இதை எடுக்க முடியாது. இவங்க டிராவல்ஸ் சொல்றாங்க, டிராவல்ஸ் என்ன வாங்கி அடிச்சோம் அதுக்காக நீ பயன்படுத்தணும் சொல்றேன். இதுக்கு கூட இந்த பணத்தை எடுக்க கூடாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? நாங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து நாங்க வாங்கிட்டு வர்றோம், அதுக்கு நாங்க எங்க கை காசு போறோம்னா, நீங்க பொது சேவைகள் சேர்ந்து செய்யறோம்னா அப்படி செய்யுங்க, இல்ல விட்டு போங்க. அவங்க தனித்தனியா கொடுத்துட்டு போறாங்க. தனித்தனி ஏழைகளை தங்களுடைய வீடுகளுக்கு சென்று கொண்டு கொடுக்க வேண்டும். இந்த பித்ருடைய பணத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையில் சொன்னா ஹக்காது முழுமையாக நாம் அடையினா, நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் உண்மையில் ஏழைகள். இவர்கள் உணவுகளுக்கு கணவன் இல்லாமல் எத்தனையோ கைம்பெண்கள் இருக்கின்றார்கள். குழந்தைகளை வைத்துக் கொண்டு வெளியே சொல்ல முடியாமல், தங்களுடைய கஷ்டங்களை வெளியே கூற முடியாமல் கௌரவத்திற்காக வேண்டியவர்கள் இங்கே வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள். ரேஷனுடைய அரிசி, அந்த இலவச அரிசியை வாங்கி கூட உண்ணக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனா வெளியே பார்க்கையில அவங்க டிப்டாப்பா தெரியும். வயிற்றுக்கு லாட்டி கையில பேட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி, அது போல வெளியே இருந்து பார்க்கையில வந்தா யாருக்கு தங்களுடைய அந்த வறுமைகளை கூட ரேகைகளை முகங்களில் ஓட்டாமல் அவர்கள் காட்டிக் கொண்டிருப்பார்கள். தேடி புடியுங்கள். அவர்களை கண்டிருந்து அவர்களுடைய கரங்களில் நீங்கள் இரவு நேரங்களில் கதவை தட்டி நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விட்டுவார்கள். அந்த ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கின்றது. அன்று அவர்கள் நாளை காலை எழுந்தவுடன் பெருநாளுடைய பொழுதை எப்படி நாம் கழிப்போம் என்பது தெரியாமல் திண்டாட்டத்தில் அவர்கள் நித்திரையில் ஆள முடியாமல் முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உங்களுடைய இந்த பணங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செல்லக்கூடிய சமயங்களில் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மகிழ்ச்சி. உண்மையில் அவர்கள் வாழ்த்த வேண்டிய தேவையில்லை, அவர்களுடைய உள்ளமே உங்களை வாழ்த்தும். இதை பிச்சு பிச்சு கொடுக்கலாம். ஒட்டுமொத்தமா ஒரே குடும்பத்துக்கு சேர்த்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எங்க வீட்டுல 10 பேருடைய அந்த பித்ராவுடைய காசை ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரே குடும்பத்திற்கு கொடுத்தா ஒரு பாய்தாவாக கொடுக்கலாம்.
அதே சமயத்தில் 10 பேருக்கு நாம் பிரிச்சு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனால் எது பிரயோஜனப்படுமோ அதை நாம் பார்க்க வேண்டும். அது ஒண்ணு இருக்குல்ல, நீ 100 ரூபாய் கொண்டு போய் ஒரு 10 பேருக்கு தனித்தனியா கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் 100 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? இன்னும் காலகட்டத்தில் 1 கிலோ அரிசி வாங்க போனாலே 65 ரூபாய். ஏன் நல்ல பிரியாணி அரிசி வாங்க போனாலும் 100 ரூபாய் கூட பத்தாது. ஒரு இறைச்சி எடுக்கணும் என்றால் அதற்கு கோழி இறைச்சியை கூட 200 ரூபான்னு சொல்லிடுறாரு. 200 ரூபாய்க்கு மேலதான் சொல்றாங்க. அப்ப 100 ரூபாய் வைத்து அவர்கள் ஒன்றும் வாங்க செய்ய முடியாது. ஒரு 5 நபர்கள் ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறாப்ல. இதுபோல் நீங்க தேடி சென்று அவர்களுடைய வீடுகளில் இல்லங்களில் தேடி சென்று நீங்கள் கொடுங்கள். அன்று புத்தாடை அணிவது ஒண்ணு, அதை விட மெயினான ஒண்ணு புனித இரவுகள் என்று சொல்கின்றோமே, முக்கியமான இரவுகளில் இந்த 2 பெருநாட்களுடைய இரவு, அரபாவுடைய தினம் இரவு, 2 பெருநாட்களுடைய இரவு, அல்லாஹு தஆலா துஆக்களை கபூல் செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இரவு. அந்த இரவுல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்கள் என்ன செய்யறாங்க, அன்னைக்கு தான் நம்மளுடைய இளைஞர்களுடைய ரேஸ் பட்டாளை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு தான் பார்க்கலாம். தெரிஞ்சிச்சான்னு அங்கு அப்படியே அதான் மோதுவாங்க. அந்த டயத்துல பெருநா தெரிய போது இன்னைக்கு எவ்வளவு சக்குரிய நாள்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு எல்லா இடத்துலயும் மகரேபுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஏதாச்சும் வந்துருச்சா வரலையா, தெரிஞ்சிருச்சா தெரியலையா, தெரிஞ்சிருச்சு நம்ம சொல்லிடுங்க. அவங்க பறக்கிற பறைய பாத்தீங்கன்னா பறவைகள் ஆகாயத்திற்கு சென்று அந்த அளவிற்கு பறக்க முடியாது. அதை விட வேகமாக இவர்கள் பிறப்பார்கள். அந்த அளவிற்கு வேகமாக. எதுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷங்கள் பட வேண்டும்? ஆனால் அதற்கு முன்னால் நாம் கவலைப்பட வேண்டும். நம்மை விட்டு எவ்வளவிற்கு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மை விட்டு சென்று விட்டதே. ஒன்றுக்கு 700 நன்மைகளை மாறி வழங்கக்கூடிய மாதம் என்னை விட்டு சென்று விட்டதே. என்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய மாதம் என்னை விட்டு சென்று விட்டதே. நறுமணத்தில் என்னுடைய வாயில் இருந்து கஸ்தூரிய மாடியாக மாற்றக்கூடிய மாதம் என்னை விட்டு சென்று விட்டதே. திருக்குர்ஆனை கேட்டுக்கொண்டே இருந்த செவிகளுக்கு கேட்க வைத்த மாதம் என்னை விட்டு சென்று விட்டதே. நல்லுபதேசங்களை என்னுடைய இதயத்திற்கு அனுப்பிய ஒரு நன்மாராயமான ஒரு மாதம் என்னை விட்டு சென்று விட்டதே. இவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு. இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த அளவிற்குரிய அத்தனையும் நம்மை விட்டு கிடைக்கின்றது. உண்மையில அன்னைக்குதான் நான் சொல்லுவேன், என்ன இந்த அளவுக்கு போறாங்களா? ஆமாங்க, இவ்வளவு நாளா 30 நாளா போட்டு கட்டி போட்டு வச்சிருந்தது. ஒரு புலியை பிடிச்சி ஒரு சிங்கத்தை பிடிச்சி ஒன்னும் சாப்பாடு போடாம ஒரு கூண்டுல கட்டி வச்சிருந்து ஒரு மாசம் கட்டி வச்சிருந்த, அதுக்கு பின்னாடி திறந்து விட்டோம்னா என்ன ஆகுங்க? சும்மா சாதாரண வீட்டுல இருக்க பூனையா சொல்லுங்க, ஒரு 3 நாள் நீங்க ஒண்ணு போடாம கட்டி வச்சுட்டா திறந்து விட்டு பாருங்க, அதெல்லாம் யாரையும் பார்க்காது, குதறி தள்ளிடும். அதுபோல இந்த சைத்தான் அல்லாஹு தஆலா 1 மாசமா விலங்கு போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. ரமலானுடைய பிறை தெரிஞ்சதுல இருந்து இந்த ஷவ்வாலுடைய பிறை தெரிஞ்சவொடனே அந்த சங்கிலியை அவுத்து விட்டு அல்லாஹு தஆலா விலங்கை அவுத்து விட்டு விடுகின்றான். வேகமா எங்க வர்றான்? இங்கதான் அவனுடைய அந்த பசியுடைய இது எல்லா நபர்களுக்கும் அன்றுதான் புரிகின்றான். பெருநாளை நாசமாக்குவதற்கு, அன்றைய காரியங்களை வீணாக்குவதற்கு, நீங்கள் கூலிகள் வாங்குவதை உங்களுடைய கூலிகளை தட்டி விடுவதற்காக வேண்டி சைத்தான் முன்னோக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வேகம் உங்களிடத்தில் அவன் புகுந்து ஆடுகின்றான். அதுதான் உண்மை. அன்றைய இரவு, பெருநாளுடைய இரவு, நீங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு இரவு, ஒரு பரக்கத்து மிக்க ஒரு இரவு, இபாதத்துகள் கழிக்க வேண்டிய இரவு. அன்று எந்தெந்த விளையாட்டுக்கள் எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், கேளிக்கைகள்,
கூத்துக்கள், கிண்டல்கள், எல்லா விஷயங்களும் நடக்குது. அதே சமயத்துல பெண்களுடைய தரப்புகள் பார்த்தோம்னா அவங்க அன்னைக்கு தான் அந்த மயிலாஞ்சி வைக்கிறது, அன்னைக்கு தான் எல்லா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. உச்சாங்கல்ல இருந்து உள்ளாங்கல் வரை இருக்கக்கூடிய எல்லா டெக்கரேஷனும் அன்னைக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வாசல் தொழிக்கிறது, கோலம் போடுறது, பூ வைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. முதல் நாள் செய்யுங்கள், தவறில்லை. ஆனால் அன்றைய இரவு நீங்கள் நன்மைகளை தேடக்கூடிய இரவு, கடைசியாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு இரவு பாக்கியம் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அடுத்த ரமலான் யாருக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான், யாருக்கு இல்லை என்பது தெரியாது. யாருக்காச்சும் தெரியுமா? இந்த வருஷம் ரமலானை நான் பெருநாள் வரை நான் என்னால் கடக்க முடியுமா என்பது எனக்கு தெரியாது. அடுத்த ஆண்டு என்ன, இவ்வாண்டு பெருநாள் வரை என்னால் இருக்க முடியுமா? அல்லாஹ் ஹயாத்தை வைத்திருக்கின்றான். யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அல்லாஹ் கையில் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த பெருநாட்களுடைய இரவுகளில் நாம் அதை நன்மைகளில் கழிக்க வேண்டும். பெருநாளுடைய தொழுகையை சூரியன் உதயமான சிறிது நேரத்திலேயே தொழுதல். அன்னைக்கு பெருநாள் அடுத்து ஒண்ணு விஷயம் என்னன்னா, இப்பயும் நடக்கக்கூடியது தான். கியாமுல் தொழுகிறோம், சகர் சாப்பாடு சாப்பிடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அடுத்து என்ன இல்ல, ஃபஜர் தொழுகை இல்லாம போயிடும். எதுக்கு தொழுகை வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு நபிலை செய்கின்றேன், ஒரு சுன்னத்தை செய்கின்றேன், ஒரு வாஜிபை செய்கின்றேன் என்பதாக முன்வைத்து விட்டு பர்ல ஐனை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இவங்க பெருநாள் தொழுகைக்கு வரமாட்டாங்க, பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க. அதற்காக தயாரிப்பு நைட்டெல்லாம் தயாரிப்பு ஒரு 3 நேரம் இருந்தாங்க. பஜர் மௌத்து, பஜர் தொழுகை இல்ல. பஜர் தொழுகாமல் நீங்கள் இருந்துவிட்டு பெருநாள் தொழுகை என்ன பிரயோஜனம்? பெருநாள் தொழுகை என்பது வாஜிபான தொழுகை தான். ஆனால் அன்றைய ஃபஜருடைய தொழுகை ஃபர்ல ஐன், கண்டிப்பாக கட்டாயம் தொழக்கூடிய தொழுகை. இதை விட்டுவிட்டு பர்லை விட்டுவிட்டு எந்த ஒரு சுன்னத்தோ நபீலோ வாஜிபோ தொழுகை பிரயோஜனம் இல்லை. பர்லுக்கு முக்கியத்துவம். கியாமுல் தொழுவரம், நீங்க ஃபஜர் உணவு தொழுவரம், அது தொழுகை வராதுங்க, உண்மையை தொழுங்க, பிரச்சனை இல்லை. ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுவிட்டு ஃபர்ல ஐனை விட்டுவிட்டு பாக்கி எந்த ஒரு தொழுகையும் அவருக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்கக்கூடியது. ஒரு நன்மையை நாடி நீங்கள் செய்யக்கூடியவர்கள், ஏனைய அமல்கள். ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டியது ஃபர்ல ஐன் தொழுகைகள் கண்டிப்பாக தொழ வேண்டும். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாம எழுந்து சூரிய உதயமானதுக்கு எந்த தொழுகையும் தொழ முடியாது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பெருநாள் தொழுகை தொழுது முடியும் வரை இடைப்பட்ட நேரங்கள் இருக்கின்றது. சூரியன் உதயமானதிலிருந்து பெருநாள் தொழுகை முடியும் வரை இடைப்பட்ட நேரங்களில் எந்த ஒரு சுன்னத்தோ நபீலோ கலாவோ எந்த ஒரு தொழுகையும் தொழுவதற்கு அனுமதி இல்லை. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது அதிகமா இந்த வட மாநிலத்தில் வரக்கூடியவங்க, இந்த உருது கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, ஒண்ணு கீபா ईद नमाज का पहला फजर नमाज पढ़ो அப்படிங்கிறாங்க. ஈது பெருநாளைக்கு முன்னாடியே அந்த ஈதா மைதானத்தை வந்து நீங்க ஃபஜர் தொழுதுன்னா ஃபஜர் அங்க தொழுது கூடாது, ஹராம். பெருநாள் தொழுகைக்கு நேரம், அதனாலதான் சொல்றது பெருநாள் தொழுகை உடனடியாக நான் தொழணும் அப்படிங்கிறது. போட்டு நம்ம இஷ்டத்துக்கு 9 மணிக்கு வச்சுக்கலாங்க, 10 மணிக்கு வச்சுக்கலாங்க, என்ன இருக்குது நம்ம அப்படி எந்த அளவிற்கு தீவிரமாக தொழுகின்றீர்களோ, நேரத்துடன் தொழுகிறோ அளவிற்கு நன்மைகள் ஜாஸ்தி. சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு ஈட்டி அளவிற்கு தான் நமக்கு அந்த நேரம் தான் இஷ்ராக்குடைய நேரம். அதாவது சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு 20 நிமிடம் தான். 20 நிமிடத்திற்கு மேல் நாம் பெருநாள் தொழுகை தொழுது விடலாம். பெருநாள் தொழுகை எங்கே தொழ வேண்டும்? பெருநாள் தொழுகை எங்கே தொழ வேண்டும்? பெருநாள் தொழுகை திடலில் தொழுவதுதான் சால சிறந்தது.
திகழ்ல தொழுவதுதான் சால சிறந்தது. என்பதாக அல்லாஹ் சொல்றானே, ஈதுகா திடலைத்தான் அங்கே குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அவர்கள் திக்ர்கள் தக்பீர்கள் சொன்னவர்களாக சொல்லா தொழக்கூடிய இடத்திற்கு வருவார்கள். மஸ்ஜிதும் அல்லாஹ் குறிப்பில்லை, இங்க மஸ்ஜிதும் குறிப்பிடலாம். அல்லாஹ் பல இடங்கள்ல மஸ்ஜிதுகளை குறிப்பிட்டிருக்கான். சொல்லா முசல்லா அப்படிங்கிறது ஒரு இது அரபியில் சொல்லும்போது சொல்லுவார்கள், மஸ்ஜிதுக்கும் முசல்லாவிற்கும் உள்ள வித்தியாசம். முசல்லா என்று சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கிறது, வெறும் பக்தர்கள் மட்டும்தான் தொழ வைப்பார்கள். ஜும்மாக்களோ பாக்கி ஏனைய பக்துகளோ இல்லை. பக்தர்கள் தொழ வைப்பாங்க, ஜும்மா தொழ வைப்பாங்க. இது மஸ்ஜிது. பாக்கி வெறும் பக்து தொழுகைகள் மட்டும். ஒரு தொழுகை வச்சிருக்காங்க, நம்ம வீட்டுல ஒரு ரூம்ல தொழுகிறோம், தொழுகிறோம்னு நினைச்சுக்கோங்க, இதுக்கு பேர் முசல்லா. அது தொழுகைகள் நடத்தக்கூடிய இடங்களுக்கு மட்டும். ஈதுகா இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடியது, ஈதுகாவுடைய மெயினானது இருக்கின்றது, இது முசல்லா. ஈதுகாவுடைய மெயினானத்தில் தொழுவது தான் சாலச் சிறந்ததாக இருக்கிறது. எந்த அளவிற்கு சொன்னாங்க, எல்லா நபர்களையும் ஹஜ் பெருநாள்ல உங்களுடைய கால்நடைகளை உட்பட அங்கே அழைச்சிடுவாங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஒரு இடங்கள்ல இல்ல, அதற்கு வாய்ப்பு இல்ல. சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தான் பெருநாள் தொழில் இருக்கின்றது, இந்த பீச் இந்த இடங்களை வச்சிருப்பாங்க, பாக்கி பள்ளிகளுக்கு இருக்காது. இப்ப என்ன செய்யறது? நெருக்கட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியது. அங்கு இல்லாத ஒரு இடங்களில் அவர்கள் அப்பொழுது பள்ளியில் தொழுது கொள்ளலாம். தொழுவது தவறு கிடையாது. பள்ளியில தொழுதாலே குற்றம் அப்படிங்கிறதுதான் கிடையாது. அதுக்காண்டி பள்ளியில தொழுவது குற்றம் நினைச்சு மொட்டை மாட்டில் போய் தொழுதான் கிடையாது. அப்ப பள்ளியில தொழுதுக்கலாம். நாம் சிறந்தது இடங்கள் இருக்கும் பொழுது திடல்களில் தொழுவதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கு. இதனால்தான் நமக்கு நன்மைகள் அதிகம் இருக்கின்றது. ஏன்னா இதற்காக என்ன செலவழித்தாலும் அதற்குரிய நன்மைகள் நமக்கு இருக்கு. இன்னைக்கு சில இடங்கள் நம்ம யோசிக்கலாம், ஈதுகாத்தல்ல என்ன அதெல்லாம் போய் சுத்தம் பண்ணி கொண்டு அதுக்கு இது போடணும் அது போடணும், இந்த மைக் செட் தனியா கட்டணும், கட்டுங்க, செய்யுங்க, நன்மைகள் இருக்குது. ஒரு நபர்கிட்ட நம்ம சொன்னோம்னா போதும், செய்யக்கூடிய நபர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க, அவர்களிடத்தில் நாம் சொன்னால் போதும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் எடுத்து நடத்துவதற்கு தயாராக இல்லாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இருக்கிறவர்கள் நம்ம ஊர்ல அந்த இதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது முடிவு சொல்லுவாங்க. நேரங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்கூட்டியே நீங்கள் வைத்து விடுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள். சூரியன் உதயமானதற்கு பின்னால் அது உச்சி நிலைமைக்கு ஏறும் வரை தாமதப்படுத்த வேண்டாம். தக்பீர்கள் சொன்னவர்களாக வந்து வாருங்கள். நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் அனைவர்களையுமே, பெருநாள் தினத்தன்று சந்திக்கக்கூடியவர்கள் அனைவர்களையுமே நீங்கள் முசாபா மானக்கவா செய்து உங்களுடைய அன்புகளையும் உங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்களையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். பெருநாளுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் அவர்களுக்கு பரிமாறுங்கள். சந்தோஷங்கள் வெளிப்படுத்தக்கூடியது. எந்த ஒரு நபரும் கவலையில் சஞ்சலத்தில் ஆழ்ந்துவிடக் கூடாது என்பதுதான் முக்கியமான ஒன்றாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க. இந்த ஒரு சம்பவத்தோட முடிக்கிறேன். பெருநாள் அன்னைக்கு வேகமா போய்கிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். போய்கிட்டு இருக்க சமயத்துல ஒரே ஒரு குழந்தை மட்டும் தனியா இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. அழுது பார்த்தாங்க, பசங்க எல்லாம் குழந்தை எல்லாம் அந்த விளையாண்டு கொண்டு இருப்பாங்கல்ல, விளையாண்டு பார்த்துட்டு இந்த குழந்தை மட்டும் தனியா போய் ஒரு குழந்தை மட்டும் அழுதுகிட்டு இருந்துச்சு. போனாங்க, போய் பார்த்தாங்க. ஏன்பா அழுகிற? நீ அவங்க போல ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே பழைய ட்ரெஸ் ஊற்றிருந்தா, அழுக்கான ட்ரெஸ்ஸுகள் ஊற்றிருந்தா, ஒண்ணும் இது இல்லை. பெருநாளுடைய ஒரு வடுக்கள் கூட அந்த குழந்தையின் மீது இல்லை. கேட்டார்கள். அப்ப அந்த குழந்தை சொன்னது, எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, யாரும் இல்லை, உடுப்புகள் வாங்கி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, நான் எப்படி, அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை யாரும் இல்லை, எப்படி நான் பெருநாளை கொண்டாடுவது?
தெரியவில்லையே என்பதாக அந்த குழந்தைகளை கண்டு ஏங்கி நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக அந்த குழந்தை சொன்ன பொழுது வாரி அணைத்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வா என்று அழைத்து சென்றார்கள். தங்களுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று உடனடியாக அந்த குழந்தையை குடிக்க வைத்தார்கள். புத்தாடையில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வாங்கி வைக்கப்பட்டிருந்த அந்த புத்தாடையை அந்த குழந்தைக்கு அணிவித்தார்கள். கவலைப்படாத மகனே, கவலைப்படாதே, உனக்கு தந்தையாக நான் இருக்கின்றேன், தாயாக இதோ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள், உனக்கு தாய் தந்தை இல்லை என்பதாக நீ கவலைப்படாத மகனே என்பதாக அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்லி அந்த குழந்தையுடைய மகிழ்ச்சிகளை கொடுக்கப்பட்டு தெருக்களில் அனுப்பப்பட்டு அந்த மற்ற ஏழைய குழந்தைகள் எந்த அளவிற்கு விளையாண்டதோ அதே புன்னகையை எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தையுடைய முகங்களில் கண்டார்கள். இதுதான் பெருநாளுடைய மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள். இந்த அளவிற்கு ஆகக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக மனைவி மாற்றி அருள்வானாக. வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.